Hi friends, உங்களுக்கு PHP, Laravel framework அது மட்டும் இல்லாம full stack development இந்த மாதிரி languagesலாம் தமிழ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்க எப்படி யூடியூப்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஃப்ரீயா சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ட்ரெயினரா இருந்து பெய்டு மோட்ல சொல்லி தர போறோம். சோ இன்ட்ரெஸ்டடா இருக்க மக்கள் கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, எங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா பை பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம லைவ்வயர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் நான் ஒரு குயிக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கவுண்டர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆல்ரைட், ஓகே. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இதோடைய லைஃப் சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் இதை உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி காமிக்க நான் விரும்புகிறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெட்வொர்க்கில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சுவலி பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகலை, பட் ஆனால் நம்ம லைவ்வயர் மூலிமா நம்ம ரன் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டுக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கால்ஸ் நடக்குது பாருங்கள். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை கால்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கால்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தோம்னாக்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் ஒரு ரிக்வஸ்ட் யூஆரில் பார்த்தீங்கன்னா கால் ஆகுது. என்ன அப்படின்னாக்க ஜஸ்ட் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. லைவ்வயர் மெசேஜ்னு போட்டு கவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு யூஆரில் பார்த்தீங்கன்னா கால் ஆகுது. பட் ஆனால் லைவ்வயர் மெசேஜ் கவுண்டர் அப்படிங்கிற ஒரு யூஆரில் நம்ம எழுதவே இல்லை, கரெக்டா? ஸோ அப்படிங்கும்போது அது எப்படி கால் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பிஹெச்பியில் இருக்கக்கூடிய ரவுட் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட்டு ரவுட் லிஸ்ட் கமாண்டை நான் ரன் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் ரன் பண்ண அப்படின்னாக்க எஸ், இங்கே பாருங்கள், போஸ்ட் ரிக்வஸ்ட்டில் லைவ்வயர் மெசேஜ்னு போட்டுட்டு ஒரு ரவுட் ரன் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் ஒரு கர்லி பிரேஸ்க்குள்ள நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே அது பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகுது. ஒரு வேரியபிள் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகுது. அப்போ இந்த ரவுட் கால் ஆகும்போது என்ன சொல்லணும் அப்படின்னாக்க அது என்ன பண்ணுது, லைவ்வயரில் கண்ட்ரோல் லிஸ்ட்டில் HTTP கனெக்ஷன் ஹேண்ட்லர்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்லர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. சரி, அப்போ அந்த ஹேண்ட்லர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க ஜஸ்ட் நான் சர்ச் பண்ணி காமிக்கிற பாருங்க. எஸ், லைவ்வயரில் இருக்கக்கூடிய ஹேண்ட்லர். அப்போ இந்த ஹேண்ட்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வோக் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த இன்வோக் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிளாஸ் கால் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது தன்னை கால் பண்ணிக்கும், கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி. ஸோ அதுக்கு எந்த ஒரு ட்ரிகர்ஸும் தேவை கிடையாது. ஸோ இதில் என்ன ரிட்டர்ன்ஸ் என்ன ஒரு பேலோட்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட், சர்வர் டெமோ, அப்டேட் சொல்லிட்டு ஒரு 3 பேலோட் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரிக்வஸ்ட் கால் ஆகுது இல்லையா? ஸோ இங்கே நான் பார்க்குறேன், என்னுடைய பேலோடு பாருங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபிங்கர் பிரிண்ட், சர்வர் டெமோ, அப்டேட்ஸ். ஸோ அந்த 3 பேலோடும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இருக்கிறது தெரியும். சரி, இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இதில் தான் உங்களுடைய ப்ரீவியஸோட இந்த இந்த ஒரு காம்போனன்ட் இருக்கு இல்லையா, இந்த காம்போனன்ட்கான ஆக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய கிளைண்ட் சைட்லேருந்து சர்வர் சைடுக்கு போகும். அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய நீங்கள் கொடுத்த சேஞ்சஸ் அதை பண்ணிட்டு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எஃபெக்ட்ஸ் அண்ட் சர்வர் டெமோவில் நீங்கள் கேட்ட அந்த. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel framework அது மட்டும் இல்லாம full stack development இந்த மாதிரி languagesலாம் தமிழ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்க எப்படி யூடியூப்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஃப்ரீயா சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ட்ரெயினரா இருந்து பெய்டு மோட்ல சொல்லி தர போறோம். சோ இன்ட்ரெஸ்டடா இருக்க மக்கள் கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, எங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா பை பை. சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அதை பண்ணிட்டு திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நீங்கள் இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது பிகின்ல நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே. சரி, இது எப்படி இன்னும் கொஞ்சம் ஒர்க் ஆகுது தெளிவாக சொல்லுங்க அப்படின்னாக்க இதோடைய ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. இதுக்கான இந்த இப்போ நீங்கள் இந்த காம்பனன்ட் வச்சிருக்கீங்களே, இந்த லேவர் காம்பனன்ட், ஸோ இதுக்கான ஒரு ஐடி தான் இது, ஒரு யூனிக் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் நம்பர் தான் இது. ஸோ இங்கே ஒரு விஷயம் நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர்வர் டெமோவில் இதுக்கு முன்னாடி இது என்ன டேட்டா வச்சிருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிச்சுடுங்க. என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ எல்லாமே சர்வருக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்க, என்னோட அவுட்புட் 19 இருக்கு. ஆனால் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அது 18 தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரீவியஸ் டேட்டா எனக்கு போயிருக்கு. எங்கே ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து எனக்கு பேக் ஹேண்டுக்கு போயிட்டு அங்கே எனக்கு நான் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அதோடைய வேல்யூ பாருங்க 19 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்டேட் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் எனக்கு ரெஸ்பான்ஸ்க்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டைம் ரன் பண்ணுற பாருங்க. இப்போ இதோடைய வேல்யூ எனக்கு 19லேருந்து 20 மாறி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன் பாருங்க.
என்னுடைய பேலோடில் போயிட்டு சர்வர் டெமோவில் போயிட்டு என்னோட டேட்டாவை பார்த்தோம் அப்படின்னாக்கா 19 தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ப்ரீவியஸ் டேட்டாவை தான் வந்து பேலோட் ஹோல்ட் பண்ணும். ஸோ ப்ரிவியூவில் போயிட்டு இதுவே வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ கரண்ட்டாக வந்து இங்கே என்ன ரெஸ்பான்ஸ் ஷோ ஆகிட்டு இருக்கோ அந்த ரெஸ்பான்ஸோட ரெஸ்பான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து HTML டேகாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா லேரவலோட லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகும். அண்டு சரி, இன்னும் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இதோடைய பேசிக்ஸ் விஷயங்களை இன்னும் நீங்கள் படிச்சாகணும். உள்ளே போயிட்டு எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் கிளாஸில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலாக சொல்ல போனால் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஒரு அஜாக்ட் ரிக்வஸ்ட் தான். பட் லைவ்வேரில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அட்வான்ஸாக வந்து பண்ணியிருக்காங்க. டே பை டே வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. அஃப்கோர்ஸ் இப்போ ஆங்குலரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிகைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட், அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் தான் நமக்கு பேசிக்ஸ். அந்த ஜாவா ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு தான் வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகாமல் நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டைப் ஸ்கிரிப்ட்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்காக ஆங்குலர் பண்ணாங்க. இப்போ வேறு ஜேஎஸ் போதும், அதை வச்சு நம்ம ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்திருந்தாலும் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஸோ அதே தான். பட் நம்ம லேரவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கன்வென்ட், ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் யூஸ் பண்ண அப்படின்னா வந்து இனிமேல் வந்து நம்ம ஆங்குலர் படிக்கணும் இல்லை ரியாக்ட் படிக்கணும் அப்படிங்கிற நமக்கு அவசியம் கிடையாது. பிகாஸ் நமக்கு லைவ்வேர் தெரிஞ்சாலே போதும். நீங்கள் வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணாமல் எந்த ஒரு ஷாப்பிங் கார்ட்லேருந்து எந்த சைட்டு எந்த எப்பேற்பட்ட ஆப்ரேஷன்ஸ் வேணாலும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பண்ண முடியும். அதுதான் தட்ஸ் அ பவர் ஆஃப் லேரவல் அண்ட் லேரவல் லைவ்வயர். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யூ வில் டிஸ்கஸ் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. இதே மாதிரி உங்களுக்கு லேரவல் இன்னும் வந்து ஏதாச்சும் ஒரு ஹாட் டாபிக்ஸ் வேணும் இல்லை ஹாட் பிளே சீரியஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னாக்க கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டு டூ மை லெவல் பெஸ்ட். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel Framework அது மட்டும் இல்லாம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்க எப்படி யூடியூப்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஃப்ரீயா சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ட்ரைனரா இருந்து பெய்டு மூட்ல சொல்லி தர போறோம். சோ இன்ட்ரெஸ்டடா இருக்க மக்கள் கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, எங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பாய் பாய்.